அனைவருக்கும் வணக்கம். என் ஊருக்காரன், என் சாதிக்காரன், என் கட்சிக்காரன், என் கூட்டணி கட்சிக்காரன் எது பண்ணாலும் அது நியாயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது கேடுகட்ட இந்திய மனப்பான்மை. இங்கே பொது நியாயம்னு ஒன்று இருக்குது, அதை யாருமே பேசுறதில்ல. இந்த நாட்டில் அரசியல் செய்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு தான் உரிமை இருக்கா, மற்ற யாருக்குமே இல்லையா? சினிமாக்காரன் தற்கூரின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ பெரிய சாதிய மனநிலை. அரசியல் செய்ய தகுதி இல்லாதவன் கால வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவான். அவனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் நல கூட்டணி யார் தலைமையை ஏற்றுக்கொண்டது? இந்த தூய அரசியல் செய்கிற ஐயா நல்லக்கண்ணுவோட தலைமையை ஏற்றுக்குச்சு, இல்லை சங்கரையாவோட தலைமையை ஏற்றுக்குச்சு? நீங்கள் தற்கூரின்னு சொல்கிற திரு விஜயகாந்த் அவர்களோட தலைமை தானே ஏற்றுக்குச்சு. அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? அவர் தற்கூரின்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு இளைஞன் இன்னொரு சாதிக்கார பொண்ணை காதல் திருமணம் பண்ணுனா அவனை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனோட சாதிக்காரன் தான் இது தவறுன்னு சொல்கிறான். மற்ற சாதிக்காரன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நீ ஏன்டா அடுத்த சாதிக்கார பொண்ணை லவ் பண்ண, நம்ம சாதியில் பொண்ணே இல்லையா அப்படின்னு கமெண்ட் அடிக்கிற அயோக்கியர்கள் நிறைந்தது தான் தமிழ்நாடு. எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் சினிமாக்காரர்களோட காலடியில் தான் கிடக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சி சந்தர்ப்பவாத அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வாகனத்தில் ஒரு குழந்தையோ இல்லை ஒரு மனிதரோ அடிபட்டுட்டா அது ஏன் அந்த விபத்து நடந்ததுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த விபத்து ஏற்படுத்தினா பாருங்க, அவனை அடித்து அதே இடத்துல கொண்டுடுவோம். கரூரில் தாவேகா கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்பட்டு 40 உயிர்களுக்கு மேலே பலியாகி மருத்துவமனையை அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சிக்காரங்களோ இல்லை அந்த தலைவரோ ஏன் அங்கே போகல, அந்த கட்சிக்காரங்க ஏன் அங்கே போகலன்னா போனால் சரியாயிடுமா? அங்கேயும் கலவரமாகி அது மேலும் பல உயிரிழப்புக்கு காரணமாக அமைஞ்சிடாதா? அப்போது இந்த ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிற இந்த அறிவுஜீவிகள்லாம் அவன் ஏன் அங்கே போனான், அவன் போனதால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சின்னு அப்படியே மாற்றி பேசுவான். நம்ம சர்க்காரிய கமிஷனை பார்த்துருக்கோம், கற்பக விநாயகம் கமிஷனை பார்த்துருக்கோம், வள்ளி நாயகம் ஆறுமுகசாமி ஆணையத்தை பார்த்துருக்கோம், அருணா ஜெகதீசன் ஆணையத்தெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இந்த ஆணையங்களுடைய விசாரணை அறிக்கை கடைசியில் குப்பைக்கு போனது தான் மிச்சம். என்ன ஆனதுன்னு நமக்கு நல்லாவே. இந்த கிளாக் ஃபிசிஷன் மேல் நடவடிக்கைகள் அண்ணா எழுதிய ஓரிரவு நாடகத்தை தோற்கடித்திருக்கு. தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி. நன்றி.